கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த காலவெளியிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 29 அதிகாரம். சங்கீதம் 29 அதிகாரம். அதுல 11வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் தருகிறவர், அவர் பலன் கொடுக்கிறவர் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பலன் கொடுக்கிறவர்? எவரும் செய்திராததை செய்கிற தேவன், ஒருவராலும் செய்ய முடியாதவைகளை செய்கிறவர். செய்ய முடியாதை செய்கிறவர் மாத்திரமல்ல, தேவன் பல விதங்களிலே நம்மை பலப்படுத்துகிறவர் என்று நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் பிறவிலிருந்தே சப்பானியா இருந்தவனை எப்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவனை உயர்த்தினார், அவனை பயன்படுத்தினார் என்பதை பார்த்தோம். போன வாரம் கிருபையினாலே அவர் நம்மை பலப்படுத்துகிறார். கிருபை எப்படி விசேஷமானது, கிருபை எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். இந்த காலவேளையிலே நம்முடைய ஜீவியத்துல விசுவாசத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? விசுவாசம் என்பது இதுவரை செய்திராதவைகளை செய்ய வைக்கும் என்று நாம் பார்த்தோம். இதுவரை செய்திராததை விசுவாசம் செய்ய வைக்கும். விசுவாசம் என்பது நாம் அறிவு சம்பந்தமானது அல்ல. விசுவாசம் என்பது நம்முடைய மூளையை பொறுத்து, நான் இதை யோசித்தேன், இதை செஞ்சேன், என் மைண்ட்ல இப்படி தோணுச்சு, நானா ஒரு காரியத்தை செஞ்சேன், உருவாக்கினேன், செஞ்சேன்றதெல்லாம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது மூளையிலிருந்து வருவதல்ல, நினைவிலிருந்து வருவதல்ல. விசுவாசம் என்பது அது உள்ளான மனுஷன்ல இருந்து வருவது. நினைச்சதை சொல்லுவது விசுவாசம் அல்ல, நினைவிலிருந்து வருவது அல்ல. விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளான மனுஷன். விசுவாசத்துல நாம் யார் கேள்வி கேட்டாலும் நாம் பதில் சொல்லுவது விசுவாசத்திலே சொல்ல வேண்டும். விசுவாச வார்த்தைகளை நாம் அறிக்கையிட வேண்டும். விசுவாசம் என்பது விலையேறப்பட்டது. விசுவாசம் ஒரு நாள் உண்டாகிறது கிடையாது. ஒரே நாள்ல வந்தாங்க ரொம்ப விசுவாசம் அப்படின்னு சொல்ல முடியாது. விசுவாசம் பிறவிலிருந்தே வரும். விசுவாசம் அணுவாக வரும். விசுவாசம் ஒரே நாள்ல டமார்னு வர்றது கிடையாது. அப்போ உங்களுக்கும் எனக்கும் விசுவாசத்தினால பதில் சொல்லக்கூடிய கிருபைய தேவன் நமக்கு தரணும். அப்ப விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா, இதுவரை செய்திராததெல்லாம் செய்ய வைக்கும். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது, அது பிறவிலிருந்தே ஒருத்தன் நடக்க முடியாத ஒரு சப்பானி இருக்கிறான். அவனை காலையிலே கொண்டு வந்து ஆலயத்தின் வாசல்ல வைப்பார்கள். அவன் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள்ட்ட பிச்சை கேட்டுக்கொண்டு எதையாயிலும் கிடைக்குமா என்று அவன் எதிர்பார்த்து அங்க நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை பேதுரும் யோவானும் யாக்கோபும் தேவாலயத்துக்கு வரும்போது அவர்களை பார்க்கிறான். பார்த்து அவன் கேட்கிறான், ஏதாவது கிடைக்குமா என்று தர்மம் கேட்கும் பொழுது, இவன் பேதுரும் யோவானும் யாக்கோபும் அவனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்லை, எங்களிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எழுந்து நட என்று சொல்லுகிறான். ஆனா பாருங்க, இவன் சொன்ன மாத்திரத்துல அந்த பிறவிலிருந்தே சப்பானியா இருந்தவன் உடனே அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்திருந்தான் என்று சொல்லவில்லை. நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். 7வது வசனம் 8வது வசனம் படிச்சா தெரியும். பாருங்க, அவன் உடனே எழுந்திருக்கவில்லை, அவன் குதித்து எழுந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற.
அப்போ ஒரு மனுஷன் பிறவிலிருந்தே நடக்க மாட்டான், அவன் சப்பானியா இருக்கிறான், அவனுக்கு நடக்கவே முடியாது, அவன் நடந்ததே கிடையாது, பிறந்ததிலிருந்து நடந்தது கிடையாது என்று சொல்லும் போது அவன் எப்படி குதிக்க முடியும்? அவன் எப்படி குதித்து எழுந்து, அவன் பைபிள்ல வசனம் பாருங்க, குதித்து எழுந்து நின்று நடந்து துதித்து கொண்டே அவன் தேவாலயத்துக்குள்ளே போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த காலவெளியிலே ஒரு மனுஷன் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை எடுத்த உடனே அது நடந்து ஓடி போயிடாது. யோசனை பண்ணி தான் நம்ம பார்க்கணும். எடுத்த உடனே நம்ம சொல்லிட முடியாது. ஒரு புள்ள குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே டக்குன்னு பிறந்த அந்த நாளே டக்குன்னு 2 காலை வச்சு நடந்து டாக்டர் எல்லாம் பார்த்து, நல்ல டாக்டர் நல்லா இருக்கீங்களா, நான் பிறந்துட்டேன் அப்போ நல்லா நடக்கிறேன் பாருங்கன்னு பிறந்த அன்னைக்கே சொன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. டாக்டர் பார்த்த உடனே செத்துருவான். ஐயோ அப்பா, இது ஒரு விசித்திரமான குழந்தை போல, இது எப்படா, இது பிறந்த அன்னைக்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அது பாட்டுக்கு பேசுது, அது பாட்டுக்கு நடக்குது, அது பாட்டுக்கு ஓடுது, அது குதிக்குது அப்படின்னு அவன் டாக்டரை பயந்து அந்த இடத்துல மிரண்டு செத்தே போயிடுவான். சோத்திரம் பாக்குறவனாம் செத்து போயிடுவான். எப்படிடா நடந்துச்சுன்னு. அது மாதிரிதான் இவன் பிறவிலிருந்தே நடக்காதவன், எப்படி நடக்குன்னு தெரியாது, எப்படி காலை ஊன்னும் தெரியாது, எப்படி எட்டெடுத்து வைக்கணும்னு தெரியாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அது 6 மாசம் அது படுத்தே கிடக்கும், அது அழுதுட்டே கிடக்கும். அதுக்கு சாப்பாடு ஊட்ட மாட்டாங்க, தாய்ப்பால் தான் கொடுப்பாங்க. பிறந்த குழந்தை ஒரு 6 மாசம் கழிச்சு அது பிறண்டு படுக்கும், குப்புறப்படுக்கும். குப்புறப்படுத்த உடனே நம்ம அவ்வளோ சந்தோஷப்படும். ஐயோ என் பிள்ளை குப்புறப்படுத்துச்சுன்னு அதுக்கு ஊரெல்லாம் போன் பண்ணி சொல்லி, என் பிள்ளை குப்புறப்படுத்துச்சுன்னு சந்தோஷத்தை நம்ம சொல்றோம். அது நடக்கல, அது குதிக்கல, ஓடல, ஆனா குப்புறப்படுத்ததுக்கு, அப்படி திரும்பி படுத்ததுக்கே நாம அவ்வளவு சந்தோஷப்பட்டு அதை ஒரு பெரிய விழா மாதிரி கொண்டாடுற கூட்டங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம் பிரியமானவர்களை. அப்புறம் ஒரு 2-3 மாசம் குப்புறப்படுத்து கைய கால டிபார்னு உதறி அது அப்படியே தவள ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு கையை அப்படியே பிடிச்சு ஏதாவது கட்டையை கம்ப பிடிச்சி எந்திரிச்சு நின்னு பார்க்கும். உடனே நம்ம 3 கால் வண்டி ஒண்ணு வாங்கி கொடுப்போம். அந்த வண்டி வாங்கி கொடுத்த உடனே அதுல கடகடன்னு கொஞ்ச நாள் உருட்டி எடுத்து நடந்து கீழே விழுந்து 2-3 தடவை விழுந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமா நடந்து தட்டு மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அங்கிட்டு இங்கிட்டும் அதை இழுத்து போட அப்படியே நடந்து பழகிரும். அதுதான் ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி. அப்படிதான் வளருவான். பிள்ளை பெற்றவர்களுக்கு தெரியும், தகப்பனுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும் ஒரு பிள்ளை எப்படி நடக்க ஆரம்பிக்கும்னு. ஆனா இவன் அது மாதிரிதான் சொல்லுது. அவன் 38 வருஷமா இருந்தாலும் அவன் பிறந்ததுல இருந்தே நடந்ததே இல்ல. நடக்கிறது எப்படின்னு அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன் அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொன்னால் இதற்கு காரணம் இவன் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். விசுவாசம் என்பது இதுவரை செய்திராததை செய்யும், இதுவரை ஒருவரும் செய்திராதை செய்வதுதான் விசுவாசம் என்பதை இந்த காலவேளையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஒருவேளை இந்த காலையில நீங்கள் எதையாவது யோசித்து என் வாழ்க்கையில இது நடக்கலையே, இது இப்படி இருக்க, அவங்களுக்கு எல்லாம் வேற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நீங்க விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் செய்யாததை, எவரையும் இதுவரை செய்யாதவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் அதே அதிகாரத்தில் 16வது வசனத்துல சொல்லும்போது விசுவாசத்தினால் அவன் தான் நடந்தான் என்பதை நம்ம அதுல அந்த வசனத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியும் பிரியமானவர்களே. விசுவாசம் என்பது ஒரு மனுஷனையே மாற்றக்கூடியது, ஒரு மனுஷன் வாழ்க்கையவே மாற்றக்கூடியது. விசுவாசம் என்பது நாம் நினைச்சு பார்க்க முடியாததை செய்யக்கூடிய ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது என்று பேதுரு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. விசுவாசத்தினாலதான் அவன் நடந்தான். அவன் இதுவரை நடக்காதவன், இதுவரை நடக்கிறது என்னன்னு தெரியாதவன், அவன் நடந்தான். விசுவாசம் என்பது இதுவரை செய்தராததை செய்யும். ஆபேல் முதல்ல நம்முடைய பைபிள்ல முதல் கொலை ஆபேலுடைய கொலை, ஆபேலுடைய மரணம். ஆபேலுக்கு யாராவது சொன்னாங்களா பலி செலுத்தணும்? ஆபேலுக்கு யாராவது சொன்னாங்களா தேவ சமூகத்துல கொண்டு போய்
காணிக்க தசம பாவத்தை கொண்டு போய் வைக்கணும்னு. அதுவரை யாராவது தசமம் கொடுத்தாங்களா? அது வரைக்கும் யாராவது கொண்டு போய் ஆலயத்துல கொண்டு போய் தசமம் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு ஆதாம் செஞ்சிருந்தானா? ஏவாள் செஞ்சிருந்தாளா? இல்ல. ஆனா இதுவரை யாரும் செய்திராததை ஒருத்தர் செஞ்சான்னா அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் தான் அதை செஞ்ச வச்சது. ஆபேல் போய் தேவ சமூகத்துல தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு போய் கொடுத்தானே, பலியை கொண்டு போய் கொடுத்தானே, அவன் விளைச்சலில் முதல் பலனை எடுத்து கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்துல வச்சானே. இது யாராவது இந்த ஆபேலுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஆதாமும் ஏவாளும் சொல்லி கொடுக்கவே கிடையாது. ஆனா இந்த ஆபேல் தேவ சமூகத்துல காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் அவன் விதைத்த விதையிலே முதல் பலனை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்துல வைத்தானே. இதுவரை யாரும் செய்திராததை செய்தது விசுவாசம் என்பது இந்த காலவேளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசம் என்பது அவங்க செஞ்சாங்க அதனால நான் செய்யறேன், இந்த அவங்க அப்படி இருந்தாங்க அதனால நான் இப்படி இருக்கேன்றதெல்லாம் கிடையாது. விசுவாசம் என்பது யாரும் செய்யாதத செய்யும். நோவா பேழையை கட்டினாரு. எதுக்கு பேழையை கட்டினாரு? நான் மழை வரப்போகுது, மழை வரும், ஆண்டு சொன்னாரு, மழைனால தேசத்தை அழிக்க போறேன்னு சொன்னாரு. நோவாவுக்கு தெரியுமா மழைனா என்னன்னு தெரியுமா? மழை வந்துச்சா? அது வர ஆதாம் காலத்துல மழை வந்துச்சா? ஆபேல் காலத்துல மழை வந்துச்சா? கிடையாது. உலகம் உண்டானது முதல் அதுவரை மழை வந்ததே கிடையாது. தேசம் பனியினாலே ஆண்டவர் நனைத்து மிருக ஜீவன்களை காப்பாற்றினார், விவசாயங்களை ஆசீர்வதித்தார். மழைனா என்னன்னு தெரியாது. ஆனா நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணான். ஆண்டவர் சொல்லி ஒரே நாள்ல எல்லாம் நடக்கல. 120 வருஷம் பிரசங்கம் பண்றான். ஆண்டவர் வரப்போறாரு, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு வெளியேறுங்க, மனம் திரும்புங்க. கேட்கவே இல்லை. ஆனா நோவா பேழையை கட்டினா பாத்தீங்களா? எப்படி கட்டினான்னா, இதுவரை எவரும் செய்திராததை நோவாவை கொண்டு கர்த்தர் செய்தார். காரணம் விசுவாசம். அவனுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால மழைன்னா என்னன்னு தெரியாட்டா கூட கர்த்தர் சொன்னா செய்வார்ன்ற நம்பிக்கையோடு அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே பேழையை கட்டினான். இந்த காலையில புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகளே, அருமையான தேவ ஜனமே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களோடு சொல்றாரு, விசுவாசம் என்பது எவரும் செய்திராததை செய்யும். மழையை பார்த்திராத இந்த நோவா, மழையை கண்டிராத இந்த நோவா கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்ததுனால எவரும் செய்திராததை செய்தான். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே பேழையை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. பேழை ஒரு நாள்ல உருவாகல. பாக்குறவனுக்கு எல்லாம் நோவாவை பார்த்தா பைத்தியமா தெரிஞ்சிச்சு. நோவாவை லூசு நினைச்சான். இவன் கிறுக்கண்டா, இவன் லூசுடா, என்னமா மழை வருதான், என்னமா மேல இருந்து தண்ணி ஊத்துமா, இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு, இது வரைக்கும் ஏதாவது நடந்துச்சா? இல்ல, அப்படிதான் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களை பார்த்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க, இவன் ஒரு லூசுடா, உழைக்க தெரியாதவன். பாத்தீங்களா? சொல்லியிருக்காங்களா எத்தனையோ முறை. சினிமா தியேட்டருக்கு நான் படமே பார்க்க மாட்டேன்னு சொன்னோம்னா அவன் சொல்றான், பொழைக்க தெரியாதவன்டா இவன். ஜாலியா படத்துக்கு போயிட்டு குடும்பமா ஜாலியா இருக்கிறத விட்டுப்புட்டு இவன் ஒரு சினிமா கூட பார்க்காம பொழைக்க தெரியாதவன், இவன் ஒரு லூசு. சொன்னது இல்லையா உங்களையும் என்னையும்? பிரியமானவர்களே, ஜாலியா நம்மளால இருக்க முடியாதா? படம் பார்க்க போக முடியாதா? சினிமா தியேட்டர்ல குடும்பமா கூத்தடிக்க முடியாதா? சினிமா என்கிற விபச்சாரத்தை போய் நம்ம பார்க்க முடியாம இருக்குதா? ஏன் நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்ல? அவங்க பார்வையில நம்மளாம் லூசு. சினிமா பார்க்காம தியேட்டருக்கு போகாம இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்தா லூசு. நீங்களும் நானும் லூசு மாதிரிதான் இருப்போம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கு தான் தெரியாது எவ்வளவு பெரிய பலன், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லி. பிரியமானவர்களே, நம்மளை எல்லாரும் லூசுன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும் பலனும் அந்த ஜபத்திலையும் வேத வாசிப்புலையும் உபவாசத்திலையும் தான் இருக்குன்னு உலகம் அறியும் ஒரு நாள் வரும் என்பதை மறந்து போகாதீங்க. உலகத்துக்கு சாப்பிட்டா தான் பலனு, நாம ஃபாஸ்டிங் இருக்கும் போது நமக்கு பலன் கிடைக்குது. உலகத்தார் நல்லா பூஸ்ட் காம்ப்ளன் குடிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஊர் சுத்தினா பலன் கிடைக்கும். ஆனா நம்ம சாப்பிடாம 2 நாள் 3 நாள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல உபவாசம் இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அதுல வருது பாருங்க ஒரு பலன். உலகத்துக்கு அது பைத்தியம், ஆனா உங்களுக்கு எனக்கும் அதுதான் தேவ பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நமக்கு ஒரு தேவ பலன். அப்ப விசுவாசம் என்பது நம்மை இதுவரை செய்திராததை செய்ய வைக்கிறதுதான் விசுவாசம். ஆபிரகாம் இதுவரை செய்யாத செஞ்சான். ஆபிரகாம்கிட்ட யாருக்காவது தெரியுமா? ஆபிரகாம் தெரியுமா பிள்ளைய போய் பலி செலுத்தணும்னா அவன் எல்லாரும் ஓடி செஞ்சிருவாங்களா?
எப்படி செய்ய முடியும்? டக்குன்னுலாம் செய்ய முடியுமா? ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன உடனே விசுவாசிச்சு சொந்த பிள்ளைய, ஒரே ஒரு பிள்ளைய, 100 வயசுல கிடைச்ச பிள்ளைய மோரியா மலைக்கு எடுத்துட்டு போறானே, தன் பிள்ளைய சாகடிக்கிறதுக்கு, பலி செலுத்துறதுக்கு. விசுவாசம் எவரும் செய்யாததை செய்யும். அதுவரை யாராவது பிள்ளைய பலி செலுத்தினாங்களா? அதுவரை யாராவது பிள்ளைய கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துல வெட்டி பலி செலுத்தினாங்களா? இல்ல. ஆனால் ஆபிரகாம் யாரும் செய்திராததை செஞ்சான். இதுவரை செய்யாததை செய்ய வைக்கிறது தான் விசுவாசம். ஆபிரகாம் தன் பிள்ளை எடுத்துக்கொண்டு மோரியா மலையில கொண்டு போய் பலி செலுத்த போனான். இதற்கு முன்ன யாரும் பண்ணல. ஏன்னா ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஏன்னா ஆபிரகாம் யாரும் செய்யாததை செய்தான். ஈசாக்கு யாரும் செய்யாத செஞ்சான்ல. பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். பஞ்சம், ஊரே பஞ்சம், தேசமே பஞ்சம், சோத்துக்கு வழி இல்ல, நெல்மணிகள் இல்ல, கோதுமைகள் இல்ல, பருப்பு வகைகள் இல்ல. வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை பெற்றுக் கொண்டான். உலகமே பஞ்சம், மழையே இல்ல, யாராவது விவசாயம் செய்வாங்களா? திருக்கம் கூட செய்ய மாட்டான், ஒரு லூசு கூட செய்யாது. பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, மழையே இல்ல. அப்புறம் எப்படிரா நீ விவசாயம் பண்ணுவ? எப்படிரா விவசாயம் செய்ய முடியும்னு தான் நம்ம கேட்போம். ஆனா ஈசாக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். இந்த காலையில எவரும் செய்திராததை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் எவரும் செய்திராததை உங்களால செய்ய முடியும். ஆபிரகாம் கூட செய்யலங்க, ஆபிரகாம் கூட செய்யல. ஈசாக்கு காலத்துல எப்படி ஒரு பஞ்சம் வந்துச்சோ அதுபோல அவன் தகப்பனாகிய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் காலத்துல அதே போல ஒரு பஞ்சம் வந்த போது ஆபிரகாம் விதை விதைக்கல, ஆபிரகாம் 100 மடங்கு பலனை பெற்றுக்கல. ஆபிரகாம் பஞ்சம் வந்தவனே பார்த்த ஐயோன்னு அவன் இருக்கிற இடத்தை விட்டு அவன் எகிப்துக்கு ஓடி போய் பஞ்சம் பிழைக்க ஓடினான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம், ஆபிரகாமுடைய பிள்ளையாகி ஈசாக்கு பஞ்ச காலத்துல எகிப்துக்கு ஓடல. அவன் ஏதோ ஒரு நாட்டுக்கு ஓடி போய் பஞ்சம் பிழைச்சிடலான்னு ஓடல. ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். யாரும் செய்திராததை, ஈவன் தகப்பன் கூட செய்திராததை ஆபிரகாமுடைய பிள்ளையாக ஈசாக்கு செய்தான். யாரும் செய்திராததை விசுவாசம் செய்யும் என்பதை இந்த காலவெளியில மறந்து போகாதிருங்கள். யாக்கோபு எடுத்துக்கிடுங்க, யாரும் செய்திராததை செஞ்சான். யாக்கோபு யாரும் செய்திர அதுவரை இரவெல்லாம் போராடினவன் யார் இருக்கிறா? ஆபிரகாம் கூட போராடல, இரவெல்லாம் போராடினான். பைபிள் சொல்லுகிறது அவன் யாக்கோபு என்கிறவன் அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடும் மனிதனோடும் போராடி யாராவது ஜெயிச்சிருக்காங்களா? என்னோடு போராடுகிறவன், அதாவது பைபிள் சொல்லுகிறது தேவனோடு போராடி ஜெயித்தவன் யாருன்னு தான் பைபிள் சொல்லுது. தேவனோட எவனுமே போராட முடியாது. தேவனோட போட்டிக்கு நிக்க முடியுமா? ஆண்டவரோட சண்டை போட முடியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை எதிர்த்து நிற்கிறவன் யாருன்னு தான் பைபிள் சொல்லுது. அவருக்கு விரோதமா எழும்புகிறவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யாக்கோபு ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறான், ராம் முழுவதும் போராடுகிறான். வசனம் சொல்லுகிறது நான் போறேன், நாளையும் விடமாட்டிக்கிறான். முடிவுல சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயித்தான். முழு பைபிள்ல ஆண்டவரையே ஜெயித்தான்னு சொன்ன வசனம் இதாங்க. தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெயித்தவன் யாராவது செஞ்சிருக்காங்களா பைபிள் இதுவரை? அப்ப விசுவாசம் என்பது ஒருவன் செய்வதை செய்வதல்ல, எவருமே செய்யாதே செய்வதுதான் விசுவாசம். யோசேப்பு எடுத்துக்கோங்க. யோசேப்பு யாராவது யோசேப்பு மாதிரி நடந்திருக்காங்களா? இல்லவே இல்லை. யோசேப்பு மாதிரி ஏதாவது செஞ்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. யோசேப்பு 2 சொப்பனம் பார்த்தான். சூழ்நிலைகள் பலவாறு அவனை தாக்குனா கூட விசுவாசத்துல உறுதியா இருந்ததுனால பரிசுத்தத்தை காத்துக்கிட்டான், உண்மையை காத்துக்கிட்டான், கர்த்தருக்காக உண்மையா இருந்தான். யோசேப்பு எல்லா காலத்திலையும் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், பரிசுத்தமா நடந்தான். விசுவாசம் என்பது பஞ்ச காலத்திலையும் ஸ்தோத்திரம் சொல்லும், நல்லா இருக்கும் போதும் ஸ்தோத்திரம் சொல்லும். சிலர் பார்த்திருக்கீங்களா? கஷ்டப்படும் போதெல்லாம் அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க,
அரிசி அரிசி பாத்திரத்தை திறக்கும் போது உள்ள அரிசி இல்லைன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றதுதான் விசுவாசம். 10 மூடை அரிசி இருக்கும்போது அல்லேலூயா அல்லேலூயான்றதெல்லாம் விசுவாசம் கிடையாது. கையில கொஞ்சம் காசு இருக்கும்போது ஓய் சோத்திரம் சோத்திரம் கர்த்தரை உயர்த்தினார் ஆமென்னு சொல்றதல்ல விசுவாசம். ஒரு பைசா கூட கையில இல்லாம இருக்கும்போது என்னை இன்னும் கர்த்தர் நடத்துவார்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் விசுவாசம். இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்துவார், எதற்கும் நான் பயப்படல, என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிக்கிறேன் பாருங்க, இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது இருக்கும்போது மகிமைப்படுத்துவதல்ல, இல்லாத போது கர்த்தரை மகிமைப்படுத்துவதுதான் விசுவாசம். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்துல பலப்பட்டு நில்லுங்க. விசுவாசம் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் விசுவாசம், நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ விசுவாசம். விசுவாசம் என்பது சுகமா இருக்கும் போது மாத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றதல்ல, நம் வியாதி படுக்கையில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற அனுபவம் நமக்கு வரட்டும். இந்த காலவேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை இன்னும் நம்புங்க. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. விசுவாசம் என்பது யாரும் செய்திராததை செய்யும். விசுவாசம் என்பது சொல்லி கொடுத்து வருவதல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நம்புகிறதான் விசுவாசம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். உங்க மூளை அறிவு படிச்ச நீங்க டிகிரி படிச்சீங்க பாத்தீங்களா, BA B.Ed M.Ed MSc, இதெல்லாம் விசுவாசம் கிடையாது. விசுவாசம் என்பது படிப்புல இருந்து மூளையிலிருந்து வருவதல்ல, விசுவாசம் அனுபவத்துல உள்ளான மனுஷன்ல வருவதுதான் விசுவாசம் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.